ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு தாய்வானீஸ் பிஎல் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை தேடி வந்துட்டுருக்கான். அவனோட நேம் வந்து வைசியன். அவன் தான் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவன் யாரை தேடி வந்திருக்கானோ அவனை கண்டுபிடிச்சி அவன் கிட்ட வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க அவன் போதையில் தள்ளாடிட்டு தான் இருக்கான். அவனோட நேம் வந்து யுவான். அவன் தான் செகண்ட் ஹீரோ. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, வா போலான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகும்போது அவனை வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டேய், நீ ரொம்ப குடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடவும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா வைசியன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், என் அண்ணனை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். அப்போ வைசியன் வந்து அவனை தள்ளிவிடவும் கீழே விழுந்த கிளாஸ் மேலே கையை வச்சதுனால அவனுக்கு அடிபட்டுடுது. அதை கட் பண்ணி இதுக்கு முன்னாடி, அதாவது 2013 காட்டுறாங்க. அன்னைக்கு நியூ இயர் நைட் போல். ஸோ வைசியனோட வீட்டுக்கு சன்பங்குன்ற ஒருத்தன் வந்துட்டுருக்கான். அவன் வைசியனோட தங்கச்சிக்கு நியூ இயர் விஷ் பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே தான் போகிறான். போனதுமே இந்தா இதெல்லாம் என்னோட அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு எதேதோ எடுத்து வச்சுட்டு, ஆமாம் அப்படி என்னடா சமைச்சிட்ருக்க, வாசனை தெரு வரைக்கும் மூக்க தொலைக்குதோ அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிடுவோம். கை கூட வாஷ் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்ற, எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்குதானேன்னு கேட்டுட்ருக்கான். ஆனால் அது என்னன்னு வைசியனுக்கு சுத்தமாக மறந்துட்டான் போல். எனக்கு தெரியும்டா நீ மறந்துருப்பேன்னு, இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கவரை காட்டவும் அப்போ தான் அவனுக்கு புரியுது. அது வந்து என்னென்னா, நியூ இயர்க்கு எப்போவுமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெட் கவரை கொடுக்கறது வழக்கம். அதுதான் இப்போ சன்பங்கும் கொடுத்துட்ருக்கான். அதை வாங்கிக்கிட்டு சரி இது எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அதை பார்த்து அவனோட தங்கச்சி, யுவானை கூப்பிட போறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லவும், சரி சீக்கிரம் கூட்டிட்டு வா, ரொம்ப பசிக்குது, லேட் பண்ணாதன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறா. வைசியன் ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில ஞாபகம் அவனுக்கு வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, என்கிட்ட இருந்த ஒரு சின்ன கைண்ட்னஸ் தான் இப்போ அவனை என் குடும்பத்தில் ஒருத்தனா மாத்திருக்கு. நான் அவனை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு யுவன் கிட்ட வந்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா போலான்னு சொல்லி கூப்பிடவும், இல்லை நான் இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஏற்கனவே ரொம்ப நேரம் இருந்துட்டேன், இன்னும் எவ்வளோ நேரம் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஏன் கோவப்படுற, ஆக்சுவலி நான் இங்கேயே சாப்பிட நினைக்கிறேன், என்னோட பிரெட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, எல்லாமே வீட்டில் இருக்கு, அங்கே போய் சாப்பிடலான்னு சொல்லி அவனோட தலையை தடவி கொடுத்தா, அதை தட்டி விட்டுட்டு, நான் ஒன்றும் இப்போ சின்ன பையன்லாம் கிடையாது, நானும் நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்ல, அப்படியா, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க, வா போலான்னு சொல்லி கையை நீட்டவும் அவனும் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. இதே மாதிரி ஒரு நியூ இயர் நைட் அன்னைக்கு தான் எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் இவன் கிடைச்சான். எனக்காக என் தங்கச்சி வீட்லையும் இவன் ஸ்டெப்ஸ்லையும் எப்பவுமே உட்காந்துட்டு இருப்பான். நான் வந்ததும் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு வைசியன் சொல்லும்போது, ஆமாம் நீ வர வரைக்கும் நான் அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட பிடிவாதமாக தான் உட்காந்துட்டு இருப்பேன், நீ வந்ததும் உன்னை ஃபாலோ பண்ணி வருவேன், நீ எனக்கு வீடு கொடுத்துருக்க, உன் கூட சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கேன் அப்படின்னாலாம் யுவன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்து, ஆமாம் எதை பற்றி யோசிச்சுட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது என்னோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் என்ன சொல்கிற, நீ காலேஜில் அட்மிஷன் வாங்க போறியா, ஏற்கனவே 2 வருஷம் போகாமல் இருந்த, இப்போ சேர்ந்தா ஒரே எம்பாரசிங்காக இருக்காது உன்னோட ஜூனியர் கூடலாம் படிக்கிறதுக்கு அப்படின்னு அவனோட தங்கச்சி சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அது சரி எங்களை மாதிரி நீயும் புத்திசாலியாக இருந்திருந்தா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு யுவான் சொல்லவும், பரவாயில்ல நீ தான் எங்களோட ஃபேமிலியே இல்லைன்னு சும்மா வேணுட்டே சொல்கிறா, நியூ இயர் அன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசாதன்னு சொல்லி வைசியன் சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல சொல்லிக்கிட்டோன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து என்னன்னா நான் வைசியனோட ஃபேமிலியாக இருக்கான்ல அதுவே எனக்கு போதும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம எல்லாருமே அவனோட ஃபேமிலி தான், சண்டை போட்டுக்காதீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்னன்னு வைசியன் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவனையே பார்க்குறாங்க. அவன் பாக்கெட்லேருந்து ரெட் கவர் எடுத்து காட்டுறான். இத்தனை வருஷத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போல் அவனோட ஃபேமிலிக்கு ரெட் கவர் கொடுக்கறது. ஸோ யுவனுக்கு ஒரு கவரும் அவனோட தங்கச்சிக்கு ஒரு கவரும் சன்பங்க்கு ஒரு கவரும் கொடுத்து நியூ இயர் விஷ் சொல்லிட்டு இருக்கான். இவங்களும் திரும்ப விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சன்பங் யாருன்னா, இப்போ இவங்க தங்கியிருக்காங்கல்ல அந்த வீட்டு ஓனரோட பையன் போல், வைசியனுக்கும் ஃப்ரெண்டாக இருக்கான். ஸோ இத்தனை வருஷத்தில் ஒரு டைம் கூட வாடகை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதுக்காகவே அவங்கள தேங்க் பண்ணுற விதமாக சன்பங்க்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட பிறகு சன்பங் வந்து, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலாம்ல காட்ச் விளையாடிட்டு ஜாலியாக அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் விளையாடுங்க நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த யுவன் என்ன பண்ணுறான்னா, வீட்டில் ஏதோ பில் கட்டாத நோட்டீஸ் ஒன்று இருக்கும் போல், அதை எடுத்துக்கிட்டு ரூம்க்கு வந்ததும் அவன் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கான். அந்த பணமும் வைசியன் கொடுத்த ரெட் கவரில் இருக்க பணத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். இதுலேயே புரியுது அவன் தான் அந்த பில்லை கட்ட நினைக்கிறான்னு. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜும், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன அங்கே வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து இன்னொரு மெசேஜும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தங்கச்சியாக இருக்கால்ல அவள் பேர் வந்து லில்லி.
அவள் படிப்பில் தான் வீக்குன்னு பார்த்தா விளையாட்டிலும் வீக்காக தான் இருக்கா. ஸோ இவனை பார்த்து, நான் உன்னோட தங்கச்சி தானே, தங்கச்சி ஜெயிக்கட்டும்னு கொஞ்சமாச்சும் விட்டு தரியா, நீயே ஜெயிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது எப்போ தான் திருந்து போகிறேன்னு தெரியல, கொஞ்சமாச்சும் இண்டிபெண்ட்டாக இருக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லவும், நான் ஏன் பண்ணணும், வீட்டில் என்ன பார்த்துக்க வைசியன்னு இருக்கான், ஸ்கூலில் நீ இருக்க, அப்புறம் எனக்கு என்ன கவலைன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் இதே மாதிரி சொல்லிட்டு அடுத்த வருஷம்லாம் யார் பார்த்துக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா நான் அடுத்த வருஷம் டேரெக்டாக ஹைஸ்கூல் தான் போக போகிறேன், உன் கூட ஒரே கிளாஸ்லலாம் படிக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு ஒரே எம்பரேசிங்காக இருக்குன்னு சொல்லவும், என்ன இப்படி சொல்கிற, அப்போ என்னை ஸ்கூலில் யார் பார்த்துப்பான்னு லில்லி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க, இதை ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு வைசியன் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கான். யுவன் எந்த பதிலுமே சொல்லாமல் சிரிச்சுட்டே விளையாடிட்டு இருக்கான். ஆடம்பர லைஃப்பை வாழ்கிற சின்ன பசங்கள்லாம் வளராமல் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களோட தலையிலத்தை நாங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும், ஸோ வளர்ந்து தான் ஆகணும், எங்களை நாங்களே தான் சர்வே பண்ணிக்கணும் அப்படின்னு வைசியனோட வாய்ஸ் கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி காலத்துக்கு போகிறாங்க. அது வந்து 2007 போல். அந்த இயர் வைசியன் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கான். அவன் ஒரு கேங்ஸ்டர் கிட்ட தான் வேலை கேட்டு வந்திருக்கான். அந்த கேங்ஸ்டர் கிட்ட வந்து, என்னோட நேம் வைசியன், நான் உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஸோ எது வேணாலும் செய்கிறேன், ஆனால் எல்லாமே பார்ட் டைமாக தான் பண்ணுவேன், ஏன்னா நான் படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் சரின்னு சேர்த்திக்கிறான் போல். அங்கே உள்ள எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துக்கிறான். ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வரும்போது ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு சின்ன பையன் இருக்கிறத பார்த்துட்டு போகிறான். ஆனால் அவனால் போக முடியல. ஸோ அவன்கிட்ட திரும்ப வந்து நிற்கவும், யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு, ஒழுங்கா இங்கேருந்து போயிடுன்னு அடிக்கிற மாதிரியே பண்ணவும், அவனுக்கு சின்ன வயசில் அவங்க அம்மா கொடுமைப்படுத்தினது ஞாபகம் வருது. ஸோ அவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு ப்ரெட்டை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்படியே டெய்லியும் அவன்கிட்ட ப்ரெட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு குளிராக இருந்தால் ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கான். அதனாலேயே வைசியன் மேலே கொஞ்சம் பாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் வைசியன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட தங்கியிருந்தான்ல, அவன் போயிட்டுருக்கான். ஸோ அவனை பார்த்து, என் பின்னாடி வராத, என்னால் உன்னாலாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் கேட்காம பின்னாடியே போய் அவனோட வீட்டுக்கு வெளியே உட்காரவும், வைசியனோட தங்கச்சி அவனை பார்த்து, அந்த பையன் வெளியவே இருக்கான், உள்ளார கூப்பிடவா அப்படின்னு கேட்கும்போது, சரி வர சொல்லுன்னு சொல்ல, அவனும் இருட்டுக்குள்ளே கிடைக்கிற சின்ன ஒளியை எதிர்பார்த்து தான் இங்கே எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டே உள்ளே வந்துட்டு இருக்கான். இப்படி தான் யுவன் இவங்க ஃபேமிலியில் வந்து சேர்ந்துருக்கான் போல. அப்புறம் அந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வைசியனை கூப்பிட்டு, ஆமாம் உன் கூட ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவனோட பேர் என்னன்னு கேட்கும்போது யுவன்னு சொல்லவும், அவன் ஏதாச்சும் ஸ்கூலுக்கு போகிறானான்னு கேட்க, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் போகிறதில்ல, ஒருவேளை அவனோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணலையோ அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு தலையாட்டவும், அவன் ஒரு பணக்கவரை தூக்கி போட்டுட்டு, பணத்தை கொடுத்தா இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே வெளியே வந்து ஒரு தடி எடுத்து யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இவனை மாதிரி ஒரு கட்ஸ் யாருக்குமே வராதுடா அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை பார்த்து, உன் கூட ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கும் உன்னோட சர்நேமே கொடுத்துடு, அப்படி கொடுத்துட்டா உன்னோட ஃபேமிலியில் ஒருத்தன் ஆகிடுவான்ல அப்படின்னு சொல்லவும், அதுதான் சரின்னு இவனுக்கும் படுது. இப்படியே வருஷம் போகுது. இப்போ 2011 காட்டுறாங்க. இந்த சன்பங் இருக்கான்ல, இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கான். எதுக்காக வந்துட்டு இருக்கான்னா, வைசியன் ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் போல. அவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். உள்ளே வந்து பார்த்தா யுவன் வைசியன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். முடியாது, நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லும்போது, பெரியவங்க மாதிரி பேசாத, ஃபர்ஸ்ட் நீ போய் ஹோம்ஒர்க் எழுது, வீட்டில் இருக்க வேலையை பாரு, அதான் சன்பங் வந்துட்டாங்கல்ல, அவங்க என்ன பார்த்துப்பாங்கன்னு சொல்லவும், யுவன் நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் லில்லி தனியாக இருக்கால, நீ போ அப்படின்னு சொல்லவும், நல்லா சொல்லு அவன்கிட்ட, இங்கே பாரு நான் ஒன்றும் வீட்டுக்கு வராமல் போக மாட்டேன், நான் வந்துடுறேன், என்னை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான் வைசியன். கண்டிப்பாக நீ வந்துடுவல்ல, நம்பி தான் போகிறேன்னு போக விருப்பமே இல்லாமல் போயிட்டுருக்கான். இவங்களும் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வைசியனை பார்த்து, எங்கே போய் திரும்பவும் இப்படி அடி வாங்கிட்டு வந்துட்டுருக்க, எப்போ அந்த கேங்கை விட்டு வரப்போகிறேன்னு எனக்கு தெரியல, இங்கே பாரு உன்னை பற்றி எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலுமே அதை அட்டன் பண்ணி பேச எனக்கே பயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது யுவனும் லில்லியும் ரொம்ப சின்ன பசங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்க, பணத்தை பற்றி இப்போ கவலைப்படாத, நான் உன்னோட ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ், நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துடுறேன்னு அவன் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் தான் வாலண்டியராக வந்து விழுந்துட்டேன். ஸோ வெளியே போகிற வழியையும் நான் தான் கண்டுபிடிச்சாகணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு வழியை என்னால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் என்னோட ஃபேமிலி வீட்டில் எனக்காக காத்துட்ருக்கு, அவங்களுக்காக வாச்சும் வழியை கண்டுபிடிச்சு வெளியே வந்துடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த கேங்ஸ்டர் கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிடுங்க, இனி உங்க கூட வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இனி எல்லாமே ஸ்மூத்தா போகும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு யுவன் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது தெரிய வருது. ஸோ என்ன நடந்திருக்கும்னு யூகிச்சு அந்த கேங்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா மெயின் பாஸ்க்கு கீழே ஒரு தரப்பான்ல, அவன் தான் யுவனை கடத்தி வச்சிருக்கான். இங்க பாரு என்னோட தம்பி என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மெயின் பாஸ் அங்க வரவும், இங்க பாருங்க என்னோட தம்பியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, என் தம்பி என்கிட்ட
கொடுத்துடுங்கன்னு சொல்லும்போது அவன் தம்பியை உடனே இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அவனும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவனை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி, ஒன்றும் இல்லை பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது அவனை போக விடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அப்போ மெயின் பாஸை பார்த்து, எப்படி நீங்கள் அவனை ஈஸியாக அனுப்பிடலாம், நம்ம கேங்குக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதுபடி தானே அனுப்பணும், ஒன்று அவனோட விரலை கொடுத்துட்டு போகணும், இல்லாட்டி தம்பியை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும் அந்த மெயின் பாஸ் அவன் கிட்ட வந்து, அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், சாதாரணமாலாம் இங்கேருந்து போக முடியாது, என் கூட பாக்ஸிங் பண்ணி அதில் ஜெயிச்சுட்டு நீ உன் தம்பியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் வேண்டான்னு யுவன் சொல்லவும், டே பொடிப்பையிலே இப்போ எதுக்கு துள்ளுற, உனக்கு ஒரு பேர் வச்சு இவனோட குடும்பத்தில் ஒருத்தனாக்குனது நான் இல்லைன்னா நீ இல்லை, அதனால ஒழுங்கா அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வைஷ்யனும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதும் இந்த மெயின் பாஸ் இருக்கான்ல, அவன் தம்பியை கடத்தவனும் ஓங்கி ஒரு அறை கொடுத்து, உனக்கு யார் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தது, அவன் தம்பியை எதுக்கு கடத்தின அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்து, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண அவ்வளோதான்னு சொல்லவும், ஓ ரூல்ஸா, ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி தலையாட்டிகிட்டே கோவமாக அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாக்ஸிங்கும் நடக்குது. அதில் வைஷ்யன் தான் அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த யுவன், ப்ளீஸ் இந்த ஃபைட்டை நிறுத்திடுங்க, வைஷ்யன் அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது, டே இப்போ எதுக்கு நீ அழுற, அவன் உனக்காக தானே அடி வாங்கிட்டு இருக்கான், உன்னை காப்பாற்றணுன்னா அவன் கண்டிப்பாக இதில் ஜெயிச்சு தான் ஆகணும், பாதியில் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ல யுவன் அழுதுட்டு இருக்கான். ஆனால் வைஷ்யனுக்கு யுவனை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால அதை நினச்சி பார்த்துட்டே பலமாக ஃபைட் பண்ணி அந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுறான். வைஷ்யன் அந்த மேட்ச்சில் வின் பண்ணது வந்து அந்த கேங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போல. ஸோ ஏஞ்சி நின்று கிளாப் தட்டிட்டு இருக்கான். வின் பண்ணி முடிச்சதும் அவனோட காயத்துக்கு யுவன் மருந்து வச்சுட்டே அழுதுட்டு இருக்கும்போது, இப்போ எதுக்காக அழுற, நான் தான் வின் பண்ணிட்டேன்ல, ஸோ அதுக்காக நீ சிரிக்க தானே செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை என்னை மன்னிச்சிடு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல, இதெல்லாம் நான் என்னோட தம்பிக்காக தான் பண்ணேன்னு சொல்லவும், ஆனால் நான் உன் லைஃப்பில் இல்லாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி நீ எனக்காக அடி வாங்கியிருக்க மாட்டேல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உன்னை தொலைச்சிருந்தேன்னா அப்புறம் எனக்குன்னு எதுவுமே இல்லாமல் போயிருக்கும், ஸோ எதை பற்றியும் யோசிக்காத, அளவும் செய்யாதன்னு சொல்லி அவனுடைய தலையையும் இவனுடைய இது முட்டி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நம்ம லைஃப்பில் எது தொலைஞ்சு போகுதோ அது கண்டிப்பாக ஒரு நாள் திரும்ப கிடைக்கும், ஸோ அதுக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், அப்போதான் நமக்குன்னு ஒருத்தங்க வீட்டில் காத்துட்ருக்காங்க, அங்கே நம்ம கண்டிப்பாக போகணுன்னு தோணும் அப்படின்னு வைஷ்யன் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்க. உனக்குன்னு இங்கே யாரும் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு யுவன் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். இப்படியே 2013 ஆகுது. இந்த வைஷ்யன் வந்து 4 வருஷம் படிக்க வேண்டிய கோர்ஸை 3 வருஷத்தில் முடிக்கிற மாதிரியான திறமையில தான் இருந்திருக்கான். ஸோ அவனோட படிப்புக்காக ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பான்சரும் சன்பெங் அப்புறம் வைஷ்யன் இவங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு கால் வந்து உடனே அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கான். ஆமாம், இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, ஆக்சுவலி அவன் கிராஜுவேட் ஆனதும் உடனே என்னோட கம்பெனிக்கு கூப்பிடணும், அவன் டிசைன் பண்ணியிருக்க கேமை தான் இப்போ எல்லாரும் விரும்பி விளையாடுறாங்க, அதை பற்றி பேசணுன்னெல்லாம் மீட்டிங் போட்டு வச்சுருக்கோம், ஆனால் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி பாதியில் ஏஞ்சி ஓடுறானே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அவனால் மாற்றிக்க முடியாது, அவன் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தாலும் உலகத்தையே மறந்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு உலகமே அவனோட தங்கச்சியும் தம்பியும் தான். அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் குடும்ப பாரத்தை இவன் சுமந்துட்டு இருக்கான். இத்தனை வருஷத்தில் அவன் பார்க்காத வேலையே இல்லை, பகலில் வேலை செஞ்சா ராத்திரியில் படிக்க செய்வான். இவ்வளோ ஏன் அவன் பவுன்சராக கூட வேலை பார்த்துருக்கான். ஸ்கூல் முடிஞ்சதும் என்னெல்லாம் வேலை பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் தான் அவனை படிக்க வச்சுருக்கீங்க, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவனோட திறமை எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும் அப்படின்னு சன்பெங் அந்த ஸ்பான்சர் கிட்ட பேச இவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. செகண்ட் எபிசோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.